Hallelujah. Praise the Lord. Hallelujah. நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. Hallelujah. Thank you Jesus. நம்ம எல்லாரும் இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஆண்டவர் இந்த 8வது மாதத்தையும் காண்பதற்கு கொடுத்த கிருபைகளுக்காக நம்ம எல்லாரும் வாய்களை திறந்து நன்றி செலுத்தி இந்த ஜெபத்தை நாம் ஆரம்பம் செய்வோம். ஹalleluya. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya. ஆண்டவரே, நீர் இந்த இடத்துல வரும்படியாக இந்த இடத்துல வரவேற்கிறோம். ஹalleluya. உம்முடைய பிரசன்னம் இந்த இடத்துல ஆளுகை செய்யும்படியாக ஆண்டவரே, உம்முடைய தயவு ஆண்டவரே எங்களை நிரப்பும்படியாக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஹalleluya. இன்று கண்ட எகிப்தியனை நீ காண்பதில்லை, இன்று கண்ட துன்பத்தை நீ காண்பதில்லை என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறதை போல இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே எங்களுடைய வளர்ச்சிகளை ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்களுடைய மேன்மைகளை ஆண்டவரே பெருக்கத்தை தடை செய்து கொண்டிருக்கிற, ஒடுக்கி கொண்டிருக்கிற பொல்லாத எகிப்தியனுடைய ஆளுகைகளை முறியடிக்கிற கிருபைகளை கர்த்தர் இந்த 8ஆம் மாதத்திலையும் பொழிந்தருளுவீராக. உம்முடைய சமூகம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்களுக்கு முன்பாக சென்று சகல துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் ஆண்டவரே ஆளுகையின் வல்லமைகளையும் தளர்ந்து போக பண்ணுகிற கிருபைகளை பெருக செய்வீராக. ஹalleluya. நன்றி இயேசுவே. ஆண்டவரே, இந்த இடத்துல வரவேற்கிறோம் அப்பா. ஹalleluya. நன்றி இயேசுவே. செங்கடல் பிளந்து வழி கொடுக்கும், யோர்தான் 2ஆக பிரிந்து விடு. செங்கடல் பிளந்து வழி கொடுக்கும், யோர்தான் 2ஆக பிரிந்து விடும். எரிகோ தூளாக இடிந்து விடும். கர்த்தரே தெய்வம் என்று முழங்கிடுவாய். எரிகோ தூளாக இடிந்து விழும். கர்த்தரே தெய்வம் என்று முழங்கிடுவாய். இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. ஆண்டவருடைய கரத்துல இந்த ஆராதனை வேலையை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நீர் ஆளுகை செய்வீராக. நம்முடைய தெய்வீக கிருபைகள் அளவில்லாமல் எங்களை நிரப்ப ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். கைகளை தட்டி உற்சாகமாய் நாம் இந்த பாடலை பாடுவோம். ஹalleluya. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகிடாது, வாதை உந்தன் கூடாரத்தை அணுகிடாது. உன் பாதம் கல்லில் இடராது, உன் பாதம் கல்லில் இடராது. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகிடாது, வாதை உந்தன் கூடாரத்தை அணுகிடாது. பாதம் கல்லில் இடராது, உன் பாதம் கல்லில் இடராது. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. ஆமென். இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகிடாது, வாதை உந்தன் கூடாரத்தை அணுகிடாது. உன் பாதம் கல்லில் இடராது, உன் பாதம் கல்லில் இடராது. சொல்லுங்க, வாதை உந்தன் கூடாரத்தை அணுகிடாது, வாதை உந்தன் கூடாரத்தை அணுகிடாது. பாதம் கல்லில் இடராது, பாதம் கல்லில் இடராது. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை,
இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. செங்கடல் பிளந்து வழி கொடுக்கும், யோர்தான் இரண்டாக பிரிந்து விடும். எனக்கு செங்கடல் பிளந்து வழி கொடுக்கும், யோர்தான் இரண்டாக பிரிந்து விடும். எரிகோ தூளாக இடிந்து விடும். கர்த்தரே தெய்வம் என்று முழங்கிடுவார். எரிகோ தூளாக இடிந்து விழும். கர்த்தரே தெய்வம் என்று முழங்கிடுவாய். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகிடாது, வாதை உந்தன் கூடாரத்தை அணுகிடாது, லில்லிடராது, உன் பாதம் கல்லில் இடரா. சொல்லுங்க, வாதை வாதை உந்தன் கூடாரத்தை அணுகிடாது, ஓ வாதை உந்தன் கூடாரத்தை அணுகிடாது, உன் பாதம் கல்லில் இடராது, பாதம் கல்லில் இடராது. இன்று கண்ட எகிப்தியனை, இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை. இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை. இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை. இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. நோய்கள் உன்னை நெருங்குவதில்லை, பேய்கள் உன்னை அணுகுவதில்லை. நோய்கள் உன்னை நெருங்குவதில்லை, பேய்கள் உன்னை அணுகுவதில்லை. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு எதிரான குறியும் இல்லை. ஆமென். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு எதிரான குறியும் இல்லை. வாதை வாதை உந்தன் கூடாரத்தை அணுகிடா, வாதை உந்தன் கூடாரத்தை அணுகிடாது, பாதம் கல்லில் இடராது, பாதம் கல்லில் இடராது. வாதை உந்தன் கூடாரத்தை என் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்காக தூதர்களை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அவர்கள் சேதப்படுத்த விடுவதில்லை. ஹல்லேலூயா. ஓ, உன் பாதம் கல்லில் இடராது. வாதை உன் கூடாரத்தை, வாதை உந்தன் கூடாரத்தை அணுகிடாது. எஸ், வாதை உந்தன் கூடாரத்தை அணுகிடாது, உன் பாதம் கல்லில் இடராது, உன் பாதம் கல்லில் இடரா. இன்று கண்ட எகிப்தியனை, இன்று கண்ட எகிப்தியனை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. ஆமென். இன்று கண்ட எகிப்தியனை வருவதில்லை. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை. இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. மாலைகள் மீதித்து நொறுக்கிடுவாய், குன்றுகள் தாவீது பொடியாக்குவாய். மாலைகள் மீதித்து நொறுக்கிடுவாய், குன்றுகள் தாவீது பொடியாக்குவாய். சேனைகளின் தேவன் உன்னோடு இருப்பார், மனித சக்தி உன்னை ஒன்றும் செய்யாது. சேனைகளின் தேவன் உன்னோடு இருப்பார், மனித சக்தி உன்னை ஒன்றும் செய்யாது. வாதை உந்தன் கூடாரத்தை அணு. கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஓ, வாதை உந்தன் கூடாரத்தை, ஆமென். வாதை எந்தன் கூடாரத்தை அணுகிடாது, பாதம் கல்லில் இடராது, என் பாதம் கல்லில் இடராது. வாதை எந்தன் கூடாரத்தை அணுகிடாது, வாதை எந்தன் கூடாரத்தை அணுகிடாது, என் பாதம் கல்லில் இடராது, பாதம் கல்லில் இடராது. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில், ஆமென். இன்று கண்ட துன்பம் வருவதில்லை. ஆமென். இன்று கண்ட எகிப்தியனை அவர்களை காத்த நிழல் விலகினது. ஹல்லேலூயா. ஓ, வாதை உந்தன் கூடாரத்தை அணுகிடாது, வாதை உந்தன் கூடாரத்தை அணுகிடாது, உன் பாதம் கல்லில் இடராது,
உன் பாதம் கல்லில் இடராது. உமக்குப்பானவர் உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? ஹல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர். மீண்டும் ஒரு விசை. உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? அல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? நம்ம எல்லாரும் இருக்கிற இடத்துல உங்களால முடிஞ்ச முழங்கால் படிட்டு ஆண்டவருடைய கரத்துல இந்த வேளையில் நாம் அர்ப்பணிப்போமா? ஹல்லேலூயா. கடந்த 7 மாதமாலும் அவருடைய கிருபை, அவருடைய தயவு, அவருடைய மகிமை நம் வாழ்க்கையில வெளிப்பட்டு இருப்பதற்காக, ஆண்டவருடைய தயவு நம் மீது அசைவாடி கொண்டு இருப்பதற்காக ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, நீங்க எங்களை கொண்டு செய்ய விரும்புகிற காரியங்கள், நீர் எங்களை ஆயத்தப்படுத்தி இருக்கிற நோக்கம் நிறைவேற இந்த 8வது மாதத்திலையும் ஒரு விசை கூட எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. கொஞ்சம் வாய்களை திறந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்மை நடத்தி வந்த தெய்வம், நம்மை பாதுகாத்த தெய்வம், நம்மை அரவணைத்த அப்பா, ஆல்பா ஒமேகா, அவர்தான் துவக்கம், அவர்தான் முடிக்க போகிறார். ஹல்லேலூயா. ஓ நன்றி இயேசுவே. நன்றி 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 நன்றி. நல்ல வாய்களை திறந்து உள்ளத்தின் ஆழத்தில இருந்து ஆண்டவரே, ஆண்டவரே, நான் இந்த மேன்மைகளை பெற்றுக் கொள்வதற்கு எம்மாத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. கோத்திரத்தில் சிறியவன், ஆண்டவரே, கோத்திரத்தில் சிறியவனாகிய என்னையும் நினைச்சருளி நீ இவ்வளவு பெரிய பாக்கியத்தை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறேன். இவ்வளவு பெரிய ஸ்லாக்கியத்தை கொடுத்திருப்பதற்காக, எங்களை நிறுத்தி வைத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் மட்டும் இல்லை என்றால், நீர் மட்டும் எங்களோடு இல்லை என்றால், ஆண்டவரே, இந்த இடத்துல நாங்கள் நிற்பது அரிதான ஒரு காரியம். ஆண்டவரே, சத்துருவின் திட்டங்கள், யோசனைகள் எங்களை அதம் பண்ணி இருக்கும் அப்பா, எங்களை வெறுமையாக்கி இருக்கும், எங்களை சூறையாடி இருப்பான். ஆனாலும் நீர் எங்களோடு இருந்ததினால் அவனுடைய இஷ்டம், அவனுடைய திட்டம் ஒன்றும் செயல்பட முடியவில்லை. அவனுடைய திட்டம், அவனுடைய யோசனைகள் எங்களை மேற்கொள்ளவில்லை. கைகளை தட்டி ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. புகழ் உமக்கே, புகழ் உமக்கே. சொல்லுங்க, புகழ் உமக்கே, புகழ் உமக்கே. தொடக்கமும் முடிவும் நீரே, தொடக்கமும் முடிவும் நீரே. புகழ் உமக்கே, புகழ் உமக்கே, புகழ் உமக்கே, புகழ் உமக்கே, புகழ் உமக்கே. எஸ், புகழ் உமக்கே. தொடக்கமும் முடிவும் நீரே, என் தொடக்கமும் முடிவும் நீரே. அப்பா, ஆல்பா ஒமேகா, புகழ் உமக்கே எப்போதும். அப்பா, ஆல்பா ஒமேகா, புகழ் உமக்கே. உணர்ந்து
உணர்ந்து சொல்லுவீங்களா? அப்பா ஆல்பா ஒமேகா, புகழ் உமக்கே எப்போதும், தொடக்கமும் முடிவும் நீரே, துதிக்கு பாத்திரரே. தொடக்கமும் முடிவும் நீரே, துதிக்கு பாத்திரரே. அப்பா ஆல்பா ஒமேகா, புகழ் உமக்கே எப்போதும். அப்பா ஆல்பா ஒமேகா, புகழ் உமக்கே எப்போதும். பரிசுத்த வாழ்வு நான் வாழ பிரித்தீரே பிறக்கும் முன்னால். பரிசுத்த வாழ்வு நான் வாழ பிரித்தீரே பிறக்கும் முன்னாலே. புகழ் உமக்கே, புகழ் உமக்கே இயேசுக்கே, புகழ் உமக்கே, புகழ் உமக்கே. தொடக்கமும் தொடக்கமும் முடிவும் நீரே, தொடக்கமும் முடிவும் நீ. சொல்லுங்க, கைகளை உயர்த்தி புகழ் உமக்கே, புகழ் உமக்கே. ஜீசஸ் புகழ் உமக்கே, புகழ் உமக்கே, புகழ் உமக்கே. தொடக்கமும் முடிவும் நீரே, துதிக்கு பாத்திரரே. அப்பா ஆல்பா ஒமேகா, புகழ் உமக்கே எப்போதும். அப்பா ஆல்பா ஒமேகா, புகழ் உமக்கே, உமக்கே எப்போதும். புகழ் உமக்கே, புகழ் உமக்கே. தெய்வமே புகழ் உமக்கொருவருக்கே, புகழ் உமக்கே, புகழ் உமக்கே, புகழ் உமக்கே. தொடக்கமும் முடிவும் நீரே, தொடக்கமும் முடிவும் நீரே. துதிக்கு துதிக்கு பாத்திரரே. அப்பா ஆல்பா ஒமேகா, புகழ் உமக்கே எப்போதும். மறுபடி பிறக்க செய்தீரே, கிருபையால் ரட்சித்தீரே எங்களை. மறுபடி பிறக்க செய்தீரே, கிருபையால் ரட்சித்தீரே. புகழ் உமக்கே, புகழ் உமக்கே, புகழ் உமக்கே. இயேசுவுக்கே எஸ் புகழ் உமக்கே. தொடக்கமும் தொடக்கமும் முடிவும் நீரே, துதிக்கு பாத்திரரே. தொடக்கமும் நீங்கதான், தொடக்கமும் முடிவும் நீரே, துதிக்கு பாத்திரர். அப்பா அப்பா ஆல்பா ஒமேகா, புகழ் உமக்கே எப்போதும். அப்பா கூப்பிடுங்க. இந்த 8வது மாதத்துல அந்த உறவுல ஒரு பலன் உண்டாகட்டும். புகழ் உமக்கே. சத்தத்தை உயர்த்தி அப்பா டாடி ஜீசஸ், புகழ் உமக்கே எப்போதும். அப்பா அப்பா ஆல்பா ஒமேகா, புகழ் உமக்கே
எப்போதும் உம் அன்பை ஊற்றினீர் என்னில், உன்னத அபிஷேகத்தால். உங்க அன்பை ஊற்றுங்கப்பா. உம் அன்பை ஊற்றினீர் என்னில், உன்னத அபிஷேகத்தால். புகழ் உமக்கே, புகழ் உமக்கே, புகழ் உமக்கே, புகழ் உமக்கே, புகழ். தொடக்கமும் முடிவும், தொடக்கமும் மூடி நீரே, துதிக்கு பாத்திரரே. அப்பா, அப்பா, ஆல்பா ஒமேகா, புகழ் உமக்கே எப்போதும். அப்பா, அப்பா, ஆல்பா ஒமேகா, புகழ் உமக்கே எப்போதும். இரக்கத்தில் செல்வந்தர் நீரே, இதயத்தில் தீபமானீரே. இரக்கத்தில் செல்வந்தர் நீரே, இதயத்தில் தீபமானீரே. புகழ் உமக்கே, புகழ் உம. கைகளை உயர்த்தி புகழ் உம. ஜீசஸ், புகழ் உமக்கே, புகழ் உம. தொடக்கமும் தொடக்கமும் முடிவும் நீரே, துதிக்கு துதிக்கு பாத்திரரே. தொடக்கமும் தொடக்கமும் முடிவும் நீரே, துதிக்கு பாத்திரர், துதிக்கு பாத்திரர். ரெண்டு கைகளை உயர்த்தி அப்பா, அப்பா, ஆல்பா ஒமேகா, புகழ் உமக்கே எப்போதும். அப்பா, அப்பா, ஆல்பா ஒமேகா, புகழ் உமக்கே, புகழ் உமக்கே எப்போதும். அப்பா, அப்பா, ஒமேகா, புகழ் உமக்கே. அப்பா, அப்பா, ஆல்பா ஒமேகா. ரெண்டு கைகளை உயர்த்தி ஆண்டவரே, அந்த புத்திர சுவிகாரத்தின் பலனை இந்த கால நேரத்தில் புதுப்பிப்பீராக. பலன் தாருமே, பலன் தாருமே, பலன் தாருமே, பலன் தாருமே. உங்க பலத்தால், உன் பலத்தால் என்னை நடத்திடுமே. உம் பலத்தால் என்னை நடத்திடுமே. பலன் தாருமே, பலன் தாருமே, பலன் தாருமே, பலன் தாருமே. உன் பலத்தால் என்னை நிரப்பிடுமே. உன் பலத்தால் என்னை நடத்திடுமே, என்னை நடத்திடுமே. பலனில்லா நேரத்தில் புது பலன் தந்து என்னை நீர் தாங்கிடுமே. திடனில்லா நேரத்தில் திடமனம் தந்து என்னை நீர் நடத்திடுமே. பலனில்லா நேரத்தில், பலனில்லா நேரத்தில் புது பலன் தந்து
என்னை நீர் தாங்கிடுமே. திடனில்லா நேரத்தில், திடனில்லா நேர என்னை நீர் நடத்திடும். ரெண்டு கைகளை உயர்த்தி பலன் தாரும், பலன் தாருமே, பலன் தாருமே, பலன் தாருமே, பலன் தாருமே. பலத்தா என்னை நடத்திடுமே. பலத்தால் ஜீசஸ் என்னை நடத்திடு. பலன் தாருமே, பலன் தாருமே, பலன் தாருமே, பலன் தாருமே, பலன் தாருமே. பலத்தா என்னை நடத்திடுமே. பலத்தா என்னை நடத்திடுமே. அன்று ராத்திரியிலே கர்த்தர் பவுலின் அருகே நின்று, பவுலே பயப்படாதே, திடன் கொள், எருசலேமில் நீ என்னுடைய சாட்சியை பகிர்ந்து கொண்டதைப் போல ராயனுக்கு முன்பாகவும் நீ பகிர்ந்து கொள்ள போகிறாய் என்று ஆண்டவர் பலப்படுத்தினதைப் போல இந்த 8வது மாதத்திலே ஒரு திட மனது, ஒரு புது பலனை கொடுத்து இதுவரைக்கும் பகிர்ந்து கொள்ள முடியாத அளவுக்கு தேவனுடைய வார்த்தையை, சாட்சியை பகிரங்கமாக பகிர்ந்து கொள்ள தேவன் இந்த மாதத்தை கொடுத்திருக்கிறார். நல்ல கைகளை தட்டி வாய்களை திறந்து கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். எஸ் ஃபாதர், எவ்வளவு மோசமான நிலையில இருந்தாலும் உங்க கரம் குறுகி போகல, உங்க கை அவங்களை விட்டு கொடுக்கல, எங்க சந்ததியை விட்டு கொடுக்காது. எப்ராயிமே, உன்னை நான் எப்படி மறப்பேன்? இஸ்ரவேலே, உன்னை நான் எப்படி விட்டு கொடுப்பேன்? தேவன் உன்னை இழுத்து கொள்ள வல்லமை உள்ளவர், எடுத்து நிறுத்த வல்லமை உள்ளவர். ரீதா ராகாபா நாதா ரீகலபா நல்ல வாய்களை திறந்து பேசுங்க. நல்ல ரீதா ராகாபா நாதா ரீகபலதர ஹந்த ரீகபனதர ஷக்கபலதர ஹந்த ராகனபா ஓ ரிபலகனத ரீகலபா ஓ ரிஷகபலத ரீகலபா. அந்நிய பாஷை வரத்தை பெற்றிருக்கிற பிள்ளைகள் நல்ல வாய்களை திறந்து பேசுங்க. This is the right time to be equipped by your holy father. உங்க தெய்வத்தினுடைய தொடுதல், நம்முடைய தகப்பனுடைய encouragement, அவருடைய எல்லாவித ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிற நேரம் இது. ஓ ரிகபலத ரீகனமா ஓ ரிஷகபலத ரீகனமா ஓ pour out your blessing. ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதத்தை பொழிந்தருளுவீராக. காலைதோறும் புதிதான கிருபை, இந்த 8வது மாதத்திற்கு வேண்டிய கிருபைகள், தாராளமான கிருபை, அளவற்ற கிருபை, பெரிதான கிருபை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்ததை போல இந்த வேளையில ஒரு கிருபை கிடைக்கட்டும். இழுத்துக் கொள்ளுவீராக, பலனடைய செய்வீராக. We receive it in Jesus name. ஓ சியோனின் ஆசீர்வாதம், ஓ சியோனின் ஆசீர்வாதம். ரீதா ரகபலத ரீகனமா ஓ ரிஷகபலத ரீகனமா ஓ ரிபனகலபரா ஓ ரிஷந்தனிதரகலபா. ஹalleluya, ஹalleluya. என் உதடு உம்மை துதிக்கும், ஜீவனுள்ள நாட்களெல்லாம் என் உதடு உம்மை துதிக்கும், ஜீவனுள்ள நாட்களெல்லாம் என் உதடு, என் உதடு உம்மை துதிக்கும்,
ஜீவனுள்ள நாட்களெல்லாம் உம் சமூகம் மேலானது, உயிரினும் மேலானது. உம் சமூகம் மேலானது, உயிரினும் மேலானது. என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க. உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே போவேனோ? என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க. உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே போவேனோ? எங்கே போவேனோ? உங்க சமூகத்தை விட்டு, அதை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ? எங்கே ஓடுவேன் உங்க சமூகத்தை விட்டு? உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ? உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும்? உடைந்த பாத்திரம் நான், இது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும்? ரெண்டு கைகளை உயர்த்தி, உதவாத என்னில் நீர் உறவானி, நீங்க இல்லாம என் உலகம் பிழிக்காதே. உதவாத என்னில் நீர் உறவானி, நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. இல்லாம என் உலகம் விழிக்காதே. நீங்க இல்லாம என் குடும்பம் விழிக்காதே. தேவகுமாரா, தேவகுமாரா, எங்களை நினைச்சுக்கோங்கப்பா. எங்க சபையை, எங்க பிள்ளைகளை தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. தேவகுமாரா, இந்த காலை நேரத்துல தேவகுமாரா, தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதந்தா, என்ன மறந்தா எங்கே போவேனா? நீங்க நினைச்சா ஆசீர்வாதந்தா, என்ன மறந்தா எங்கே போவேனா? தேவகுமாரா, yes Father, remember us, oh Lord. தேவகுமாரா, தேவகுமாரா நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா நினைச்சிடுங்க. ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவீங்களா? இயேசுவின் அருகே அடிக்கப்பட்டவனுடைய கல்லனின் ஜெபம் இதுவாகத்தான் இருந்தது. இன்றைக்கு நீர் பரதேசில் செல்லும் பொழுது என்னை நினைத்துக் கொள்வீராக ஆண்டவரே. நான் உன்னுடைய செயலுக்கேற்ற தண்டனை நான் பெற்றிருக்கிறேன் அப்பா. ஆனா நீங்க எதுவுமே செய்யாம இந்த தண்டனை அனுபவிக்கிறீங்களே, என்ன நினைச்சுக்கோங்கன்னு சொல்லி அவன் அழுதத போல இந்த 8வது மாதத்துல ஆண்டவர்கிட்ட நீங்க கேளுங்க. ப்ளீஸ் ரிமெம்பர் மீ ஓ லார்ட். ஆண்டவரே என்ன நினைச்சுக்கோங்கப்பா. நான் வந்திருக்கிற நிலைமை ஆண்டவரே, நான் நிக்கிற நிலை ஆண்டவரே, நான் போகிற பாதை என்னால முடியல. என்னால ஆண்டவரே இதை சுமக்க முடியல, இதை ஜெயிக்க முடியல. எனக்கு இது தெரியல, எங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவரே. எப்படி செஞ்சு முடிக்க போகிறோம்,
எப்படி வெற்றியை காண போகிறோம் தெரியல. ரிமெம்பர் us O Lord. எங்களை நினைச்சுக்கோங்க ஆண்டவரே, எங்க சபையை நினைச்சுக்கோங்கப்பா, எங்க பிள்ளைய நினைச்சுக்கோங்க, எங்க சந்ததியை நினைச்சுக்கோங்க. தூரமா இருக்கிறாங்க ஆண்டவரே, எங்களை விட்டு இவங்க காலேஜுக்கு போறாங்க. ரிமெம்பர் us. எங்களை நினைச்சுக்கோங்க ஆண்டவரே. சத்தம் போட்டு கூப்பிடுங்க. இந்த காலை நேரத்தில் அவரை நோக்கி பார்த்து கூப்பிடுங்க ஆண்டவரே. ரிமெம்பர் us O Lord. தெய்வமே, நினைத்தருளுவீராக, நினைத்தருளுவீராக, நினைத்து அருளுவீராக, நினைத்து உம்முடைய கிருபையை அருளுவீராக, நினைத்து அருளுவீராக. ஹalleluya. ஓ ரிகபலதரகனம நிதர ஷகபலதரிகனம. ரிமெம்பர் us, ரிமெம்பர் us. ஆண்டவரே, நினைத்து அருளுவீராக. ஆண்டவரே, ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த 8ஆம் மாதத்திலும் நம்மை பயன்படுத்தும்படியாக நம்ம எல்லாரும் கைகளை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. ஹalleluya. நம்ம எல்லாரும் இருக்கிற இடத்துல அப்படியே எழும்பி நிற்போமா. பக்கத்தில் இருக்கவங்களுடைய கைகளை பிடிச்சு கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ண போறோம். அவங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க, அவங்க உங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. ஒரு 2 நிமிஷம் நல்ல பாரத்தோட ஆண்டவரே இவங்களை நினைச்சுக்கோங்கப்பா. இந்த மகளை, இந்த சகோதரிய ஆண்டவரே, இந்த ஆன்ட்டிய, இந்த அங்கிள, இந்த தம்பியை நினைச்சுக்கோங்கப்பா ஆண்டவரே. ரிமெம்பர் them, ரிமெம்பர் them ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஒரு ராஜா நினைச்சு பார்த்தாவே ஒரு ஆசீர்வாதம், ஒரு உயர்வு கிடைக்குமானா என் தெய்வம் நினைச்சு பார்த்தா எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். மொர்தேகா நினைச்சு பார்த்த ராஜாவுக்கு ஸ்தோத்திரம், அவனை கனப்படுத்த வேண்டும் என்று ஒரு ஆசை, ஒரு உணர்வு தூண்டினது உண்மை என்றால் இன்னைக்கு உங்களை என்னை அவர் நினைக்கும் போது ஐயா அந்த ஆசீர்வாதத்துக்கு தடையே இல்லை, அந்த உயர்வுக்கு தடையே இல்லை. கேளுங்க, கேளுங்க, மன்றாடுங்க. ஆண்டவரே, ரிவைவ் us, ரிவைவ் us. இந்த காலை நேரத்துல, இந்த 8ஆவது மாதத்துல, இந்த 8ஆவது மாதத்துல ஒரு வல்லமை அருமையான சகோதரனை, சகோதரியை, அங்கிள், ஆன்ட்டிய ஆண்டவரே, அக்கா, அண்ணனை கர்த்தாவே நிரப்புவீராக, பயன்படுத்துவீராக. சொல்லுங்க, என்ன பயன்படுத்துங்க. ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண, உங்க சாட்சியை பகிர்ந்து கொள்ள, ஜெபிக்க, காலையில எழும்ப, ராத்திரியில மன்றாட கர்த்தர் என்னை பயன்படுத்துவீராக. பிசாசுகளை விரட்ட, நோய்களை சுகமாக்க, ஆண்டவரே உடைந்து போயிருக்கிற குடும்பங்களை கட்டுகிற அபிஷேகத்தை போடுவீராக. உடைந்து போயிருக்கிற ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கிற அபிஷேகத்தை போடுவீராக. அந்த பலனை போடுவீராக. ஒவ்வொருத்தருக்குள்ள இருக்கிற வரம் தட்டி எழுப்பப்படட்டும். அது 1 2 3 4 5 இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நடைமுறைக்கு வரட்டும், நடைமுறைக்கு வரட்டும். இயேசுவின் நாமத்தினால அதை புதைத்து போட நினைக்கிற பொல்லாத சத்துருவின் வல்லமைகளே, யோசனைகளே அதமாக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே, ஆண்டவரே நடைமுறைக்கு வரட்டும், பயன்படுத்தப்படட்டும். பக்தி விருத்திக்கு ஏதுவாக, சபையின் பிரயோஜனத்துக்கு ஏதுவாக, தனிப்பட்ட பக்தி விருத்தி, குடும்பத்தின் பக்தி விருத்தி, பட்டணத்தின் பக்தி விருத்திக்கு ஏதுவாக யூஸ் them. பயன்படுத்துங்க, எங்களை பயன்படுத்துங்க. நல்ல தீர்க்க தரிசன வார்த்தைகளை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த வேளையில எல்லா வானத்தின் மதகுகள் திறக்கட்டும், வானத்தின் கதவுகள் திறக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால நடைமுறை வருவதற்கு வேண்டிய ஆசீர்வாதங்கள், வேண்டிய கையெழுத்துகள், வேண்டிய கைகள் உயர்த்தப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால ஒரு அனல் பற்றி பிடிக்கட்டும், ஒரு அனல் பற்றி பிடிக்கட்டும். ஓ ரீதா ராகாபா லாதா ரீகா லாபா. உயிர்ப்பிக்கிற வல்லமை உள்ள ஆவியானவரே, உயிர்ப்பிக்க வல்லமை உள்ள ஆவியானவரே, பாதாளத்தின் முகத்திரைகளை கிழித்த வல்லமை உள்ளவரே, இந்த வேளையில, இந்த வேளையில ஒரு உயிர்ப்பிக்கிற வல்லமை. நல்ல வாய்களை திறந்து, நல்ல வாய்களை திறந்து. ரீதா ராகாபா நாதா ரீகா லாபா. ஓ ரீஷாகாபா நாதா ரீகா லாபா. ஓ ரீதா ராகாபா நாதா ராஷாகாபா நாதா ரீகா நாபா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. உங்க கைகளை பரத்துக்கு நேரம் உயர்த்தி ஆண்டவரே இந்த கைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த 8ஆவது மாதத்துல ஒரு விருத்தியை பார்க்கணும் ஆண்டவரே. இந்த 8ஆவது மாதத்துல ஆண்டவரே ஒரு விருத்தியை நாங்க பார்க்கணும் ஏசப்பா. பொருளாதாரத்துல ஆண்டவரே, கையிட்டு செய்கிற பிரயாசங்கள்ல, கையிட்டு செய்கிற நன்மைகள்ல, எல்லா விதத்திலையும் ஆண்டவரே அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லி இருக்கிறீர் அல்லவா. அந்த தேவனுடைய பிள்ளையாகிய நான்
அந்த தேவனுடைய பிள்ளையாகி என்னை கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு நிறைவுல நிரப்புங்கப்பா. கண்ணீரோட கேளுங்க. ஆண்டவரே, இந்த கைகளை பலனடைய செய்வீராக, இந்த கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பீராக, 100 மடங்கு ஒரு ஆசீர்வாதத்தை கட்டவிழ்ப்பீராக. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா வீண் செலவுகளை கொண்டு வருகிற பொல்லாத அசுத்தத்தின் கிரியைகள், சாபத்தின் கிரியைகள், அருவருப்பின் கிரியைகள், விளங்காத கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறுவதாக, இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறுவதாக. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்க சலத்தில் உயர்த்தப்பட்டிருக்கிற இந்த ஒவ்வொரு கைகளிலும் ஒரு அடையாளத்தை போடுவீராக, ஒவ்வொரு நெற்றியிலும் ஒரு அடையாளத்தை போடுவீராக. இந்த நதி பாய்கிற இடமெல்லாம் ஒரு ஆரோக்கியம் உண்டாகட்டும். இவர்கள் பேசுகிற வார்த்தைகள் ஒரு வல்லமை உண்டாகட்டும். இவர்கள் வாழ்க்கையின் மூலமாக ஒரு அர்த்தம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே மாறாத பிரச்சனைகள் இவர்கள் மூலமாக மாறட்டும். முடிவுக்கு வராத காரியங்கள் இவர்கள் மூலமாக முடிவுக்கு வரட்டும். ஆண்டவரே, நடக்காத காரியங்கள் இவர்கள் மூலமாக நடக்கட்டும். எழும்பாத வாழ்க்கை இவர்கள் மூலமாக எழும்பட்டும். உடைக்கப்படாத நுகங்கள் இந்த பிள்ளைகள் மூலமாக உடைக்கப்படுவதாக. நல்ல கைகளை தட்டி இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே we declare and decree in Jesus name. ஆண்டவரே, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இயேசுவின் நாமத்தினாலே கோணலானவைகளை நேராக்குகிற தெய்வமே, எங்களுக்கு முன்பாக செல்லுவீராக. வெண்கல கதவை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் உள்ள பொக்கிஷங்களை, ஒளிப்பிடத்தின் புதையல்களை தருவீராக, தருவீராக இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ரிகபலதர சம்தனி தரகலப. ஓ நன்றி இயேசுவே. திருமண தடைகள், குழந்தை பாக்கியங்கள் உண்டாகும்படியாக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நல்ல பாரத்தோடு ஜெபம். இந்த மாதத்துல நல்ல செய்திகளை கேட்க தேவன் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்வீராக. திருமணங்கள் நடக்கட்டும், இயேசுவின் நாமத்தினால குழந்தை பாக்கியங்கள் உண்டாகட்டும். உடைந்து போயிருக்கிற, பின்வாங்கி போயிருக்கிற திருமணங்கள் எல்லாம் கைகூடி வரட்டும். இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் வாய்க்க பண்ணுவீராக, கர்த்தர் வாய்க்க பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தினால இந்த மறைவுல, இஸ்ரவேலின் செட்டைகளின் மறைவுல வந்திருக்கிற உனக்கு நிறைவான பலன் உண்டாகட்டும் சொன்ன அந்த வார்த்தை எங்க சபையில நிறைவேறட்டும், எங்க பிள்ளைகளுக்கு நிறைவேறட்டும். நிறைவான பலன் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால. வேலை இல்லாம அலைந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலைகளை, உயர்வுகள் தாமதித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல உயர்வுகள் வரட்டும். திருமண காரியங்கள் கைகூடி வரட்டும் இயேசுவின் நாமத்தினால. குழந்தை பாக்கியங்கள், இரட்டத்தனையான ஆசீர்வாதம் உண்டாகட்டும். ஆண்டவரே, இரட்டத்தனையான ஆசீர்வாதங்கள் வெளிப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே, நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசப்பா. எங்க வீட்டை சுற்றி இருக்கிறவங்களை ரட்சிக்கிற கிருபையை தாங்க கேளுங்க ஆண்டவரே. எங்களை சுத்தி இருக்கிறவங்களை ஆதாயப்படுத்துகிற கிருபையை கேளுங்க ஆண்டவர்கிட்ட, கேளுங்க கேளுங்க ஆண்டவர்கிட்ட. இந்த 8வது மாதத்தில் ஆண்டவரே, அந்த சுதந்திரிக்கிற வல்லமைய, சுதந்திரிக்கிற வல்லமைய அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஆண்டவர் கொடுத்தாருன்னா உங்களுக்கு எனக்கும் தர வல்லமை உள்ளவர். அந்த கொரிந்து பட்டணத்துல அந்த மனசாபத்து நிமித்தம் இனி அடுத்து எப்படி போய் அந்த இடத்துல ஊழியம் செய்வது என்று சொல்லி ஒரு மனக்கலக்கத்தோடு இருந்த அந்த வேளையில அவனுடைய வீட்டுக்கு பக்கத்துல இருந்த ஜெப ஆலய தலைவனை கர்த்தர் தொட்டது உண்மை என்றால், உங்க வீட்டு பக்கத்துல, உங்க வீட்டுக்கு எதிராக இருக்கிற ஆத்துமாவை தொட முடியும். உங்க வீட்டுல எதிர் இருக்கிறவங்களை ஆண்டவர் தொட முடியும். அவங்கதான் அந்த பட்டணத்தினுடைய முக்கியமான புள்ளி. உங்க வீட்டுக்கு எதிரோட இருக்கிற, நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அந்த வீட்டுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற அந்த பிள்ளைய கொண்டுதான், அந்த நபரை கொண்டுதான் ஆண்டவர் சொல்றாரு பெரிய காரியத்தை செய்ய போறாரு. எனக்கு வேண்டிய ஆத்துமாக்கள் அந்த கொரிந்து பட்டணத்துல உண்டு. நீ தைரியமா பேசு, நீ தைரியமா பேசு, மௌனமாயிராத. என்னால ஜெப ஆலய தலைவனை எழுப்ப முடியும், எதிர் வீட்டுல இருக்கிறவனை எழுப்ப முடியும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அந்த ஆசீர்வாதத்தை உரிமையா கேளுங்க. we decree, we declare in Jesus name. எங்க எகிப்து வீட்டுல இருக்கிற அந்த மகனை, அந்த மகளை, அந்த வயசான அம்மாவை எந்தெந்த ஏரியால எங்க பிள்ளைகளை உட்கார வச்சிருக்கிறீங்களோ அதற்கு ஆப்போசிட்ல இருக்கிற ஒவ்வொரு தலைகளையும் கர்த்தர் தொடுவீராக இயேசுவின் நாமத்தினால. ஒரு கொரிந்து பட்டணத்துல ஜெபாலய தலைவனை நீங்க பிடிக்க முடியும்னா, ஆண்டவரே, எங்களுக்கு வந்த மனசாபங்கள், எங்களுக்கு வந்த சோர்வுகளை மேற்கொள்ள முடியும் என்றால், உங்களுடைய நாம மகிமைப்படும்படி ஒரு கூட்டத்தை நீர் வைத்திருக்கிறது உண்மை என்றால்,
நாமத்தினால் கர்த்தர் தொடுவீராக. நல்ல வாய்களை திறந்து கேளுங்க, நல்ல பாரத்தோடு கேளுங்க. என் எதிர் வீட்டில் இருக்கிற அந்த சகோதரிய, அந்த சகோதரனை ஆண்டவரே தொடுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அவர்களை கொண்டுதான் பெரிய ஒரு ரட்சிப்பை கர்த்தர் கட்டளையிட போகிறார். விசுவாசத்தோடு இந்த 8வது மாதத்துல தைரியமா பேசுங்க, தைரியமா விதைங்க, தைரியமா ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் அவர்களை கொண்டு இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொரு பட்டணத்திலையும் எழுப்புங்க. எதிராய் இருக்கிறவர்களை உங்க நாமம் மகிமைப்படும்படியாக நீர் அவர்களை தொடுவீராக இயேசுவின் நாமத்தினால. பவுலே, பயப்படாதே, தைரியமாக பேசு. இந்த பட்டணத்துல எனக்கான கூட்டம் உண்டு, ஒரு கூட்ட ஜனங்களை நான் வைத்திருக்கிறேன் என்று சொன்ன தேவன் உங்க எல்லையில நம்ம ஏரியாக்கள் ஆண்டவர் வச்சிருக்கிறார். உங்க கண்ணுக்கு என் கண்ணுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா நீங்களும் நானும் ஜெபிக்க அந்த வார்த்தையை சொல்ல திறப்புல நிக்க ஒரு சரியான நேரத்துல கர்த்தர் ஒரு நபரை எழுப்புவார், ஒரு அப்பல்லோவை எழுப்புவார், ஒரு தீமோத்தேயுவை எழுப்புவார், ஒரு ஆக்கிலா பிரிஸ்கில்லாவை எழுப்புவார், ஜெபால தலைவனை எழுப்புவார், லீதியாலை எழுப்புவார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அநேகர் உண்டு. ஆண்டவருடைய பிள்ளைகள் உண்டு, அவருக்கான பிள்ளைகள் உண்டு. இயேசுவின் நாமத்தினால இந்த 8வது மாதம் 4வது வாரம் வெறுமையா இருக்க கூடாது. ஆண்டவரே, இந்த ஆராதனையில, இந்த ஞானஸ்நான ஆராதனையில திரளானவர்களை உங்க அன்பிற்குள்ள நடத்துவதற்கு கர்த்தர் நம்மை பலப்படுத்தும்படியாக கைகளை தட்டி ஹalleluya 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 ஹalleluya. இந்த சீட்டினுடைய காரியங்கள் தேவைகள் சந்திக்கப்படும்படியாக ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக. ஸ்தோத்திரம். இந்த சீட்டினுடைய காரியம் மற்றும் கீழே போடக்கூடிய அந்த பேவர் பிளாக், இது எல்லாத்துடைய தேவைகளை அரௌண்ட் ஒரு 8 lakhs ஆண்டவர் இந்த தேவைகளை கர்த்தர் சந்திக்கும்படியாக இதுவரைக்கும் நடத்தி கொண்டே போகிறார். ஸ்தோத்திரம். ஆண்டவர் அந்த தேவைகளை சந்திக்கும்படியா ஒரு 2 நிமிஷம் நல்ல வாய்களை திறந்து அந்நிய பாஷையில் நிரம்பி ஜெபம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீங்க உதவி செய்யுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்ல பாரத்தோடு ஓ ரிகபலத ரிகனமா, ஓ ரிஷந்த ரிகபலத ரிகனமா, ஓ ரிஷா கபலத ரிகனதர ஹலபா, ஓ ரிஷா கபலத ரிகலபா. காற்றையும் காண மாட்டீர்கள், மலையும் காண மாட்டீர்கள், ஆனால் பள்ளத்தாக்கு நிரம்புன்னு சொன்ன தெய்வமே, ஆண்டவரே நாங்க உங்களை பார்க்கிறோம். பள்ளத்தாக்கு நிரம்ப பண்ணுகிறவரை பார்க்கிறோம், அறிவிக்கிறோம். கர்த்தர் கிரியை செய்வீராக. வெங்கல கதவுகளை உடைப்பீராக, இரும்பு தாழ்பால்களை முறிப்பீராக. அந்தகாரத்தில் உள்ள பொக்கிஷங்கள், ஒளிப்பிடத்தில் உள்ள புதையல்கள் இயேசுவின் நாமத்தினால இந்த பாதப்படியில வரட்டும். இயேசுவின் நாமத்தினால அந்தகாரத்தில் உள்ள பொக்கிஷங்கள், ஒளிப்பிடத்தில் உள்ள புதையல்கள் இயேசுவின் நாமத்தினால வரட்டும். கர்த்தர் எவர்களை ஏவினார்களோ அவர்கள் முழுமனதாய் கொடுத்தார்கள், அவர்கள் அளவில்லாமல் கொடுத்தார்கள் என்று வாசிக்கிறோமே. கர்த்தர் நீர் எங்க பிள்ளைகளை பலப்படுத்துவீராக, எங்களை பலப்படுத்துவீராக. இந்த காரியத்திற்கென்று கர்த்தர் நேர்த்தியாக இவைகளை செய்து முடிக்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உடைய நாமம் மகிமைப்படும்படி எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து இருக்கிற எல்லா காரியத்தையும் உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் அமர்ந்து கொள்வோம். இந்த 31 நாளும் அவருடைய கிருபை நம்மோடு கூட இருக்கும்படி நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம். இப்பொழுது இந்த தொடர் ஜெபம், சங்கிலி ஜெபம், இணைப்பு ஜெபத்தை செய்து கொண்டிருக்கிறதான பிள்ளைகள் எல்லார் மேலும் தேவக்கரம் விளங்கும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம். நம்முடைய தேசத்தில் ஒரு மாபெரும் எழுப்புதலுக்கு நம்முடைய பங்காக ஆண்டவர் நம்மையும் நம்முடைய சபையையும் பயன்படுத்தும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எல்லா சபையின் போதகர்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? பாஸ்டர்மாருடைய குடும்பங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம். ஆண்டவர் தம்முடைய சொந்த இரத்தத்தால், சுய இரத்தத்தால், விலையேறப்பெற்ற இரத்தத்தால் சம்பாதித்த திருச்சபையில் அங்கமாய் இருக்கிறதான நம்முடைய சபை அங்கத்தினர்களையும், ஆமேன், ஒவ்வொரு சபை அங்கத்தினர்களையும் கர்த்தருடைய நாள் வரியந்தும் பரிசுத்தமாய் காக்கும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா?
ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமேன். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கவுன்சிலர்கள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், அமைச்சர்கள், பிரதமர், முதலமைச்சர்கள் இவர்களெல்லாம் ரட்சிக்கப்படும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உயர்ந்த பதவியில் இருக்கிறதான ஜனாதிபதி, ஆமேன், அதற்கு அவருடைய பிரதானிகளாக இருக்கிற ஆமேன் கவர்னர்கள், ஆமேன், அதற்கு பிறகு ஆமேன் நீதிபதிகளாக இருக்கிறதான தேசத்தின் உயர்ந்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள், ஆமேன் ஸ்தோத்திரம், உயர் நீதிமன்ற நீதிபதிகள், மாஜிஸ்ட்ரேட்டுகள் இவர்களெல்லாம் ரட்சிக்கப்படும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பத்திரிகை செய்திகளை வெளியிடுகிறதான பத்திரிகையாளர்களை கர்த்தர் ரட்சிக்கப்படும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமத்தினால ஆமென் நடத்தப்படுகிற மருத்துவமனைகள், கல்வி நிறுவனங்களில் தேவக்கரம் வெளிப்படும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தொண்டு நிறுவனங்களில் கர்த்தருடைய கரம் வெளிப்படும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். காது கேளாத ஒரு பள்ளி, ஆமேன் ஸ்தோத்திரம். கேன்சர் இப்படிப்பட்டதான மக்களுக்கு ஆமேன் சேவை செய்கிறதான இந்த மக்களையெல்லாம் ஆண்டவர் ரட்சிக்கும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நாமெல்லாம் ஒரு தரமான கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்து செயல்பட ஆமேன் அந்த தரம், விசுவாசிகளின் தரம்னு ஒன்று இருக்குது. ஆமேன். எல்லாம் யார் வேணாலும் சர்ச்சுக்குள்ளே வரலாம், ஆனால் நாம் தரமான விசுவாசிகளாய் காணப்படுகிறோமா என்பது தான் ரொம்ப முக்கியம். ஆண்டவருடைய பார்வையில் நாம் தரமுள்ள விசுவாசிகளாய் காணப்பட கர்த்தர் நம்மை இந்த இடத்துல கொண்டு வந்ததுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஆண்டவர் நமக்கு கொடுத்த இந்த இடத்தை சுற்றிலும் இருக்கிறதானவர்களெல்லாம் சீக்கிரமாக ரட்சிக்கப்படும்படி, அவருடைய அன்பு அவர்களை தொடும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உனக்கு விரோதமாக எழும்புகிறவன் ஒருவனும் இல்லை என்று. அப்படியானால் ஆண்டவருடைய ஆலயத்திற்கு விரோதமாக இப்பொழுது எங்கும் செயல்பட்டு கொண்டிருக்கிறதான ஆவிகள் கட்டப்பட்டு போடும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சிறைச்சாலையில் இருக்கிறதான கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் விடுதலை ஆக்கும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த தேவனுடைய ராஜ்யமானது கட்டப்படுவதற்கு அவருடைய வேலையை செய்கிறதான மக்கள் சபையில் எழும்பும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த வேலையானது ஏற்ற நேரத்திலே முடிக்கப்பட்டு அதை பிரதிஷ்டை பண்ண கர்த்தர் கிருபை செய்யும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இன்றைக்கு சங்கிலி ஜெபத்திற்காக கொடுக்கப்பட்ட வேத பகுதி என்ன போட்டிருக்கிறாங்க? அதனோட கடைசி வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 18. இருங்க, கடைசி வசனம் தானே, ஸ்பீடாக போக மெதுவாக வாசிங்க. அவன் அங்கே வந்த பின்பு வெளியரங்கமாக யூதர்களுடனே பலமாய் தர்க்கம் பண்ணி இயேசுவே கிறிஸ்துவென்று இந்த வேத வாக்கியங்களை கொண்டு ஆமேன் எடுத்துக்காட்டுகளோடு தன் அனுபவத்தோடு திருஷ்டாந்தப்படுத்தி கிருபையினாலே விசுவாசி மிகவும் உதவியாயிருந்தார். லிபின், நீங்க எப்படி இருக்கணும்? மிகவும் உதவியா இருக்கணும். யாருக்கு? என்ன சிரிக்கிறீங்க? சபைக்கு எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? உதவி இல்லை, மிகவும் உதவியா இருக்கணும். அல்லேலூயா. சரி, எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். இப்படி இருப்பதற்கு ஆமேன். அதை நீங்கள் ஒரு நல்ல ஒரு வைராக்கியமான வார்த்தையாக பிடிச்சிங்க. கர்த்தர் என்னை மிகவும் உதவியாக இருக்கிற மனுஷனாக என்னை வைக்கணும். எப்படி? என்னை மிக உதவியை செய்யறதில்லை, ஐயோ ரொம்ப ரொம்ப உதவியாக இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா?
அந்த மாதிரி நினச்சிக்கணும். இப்போ என்னோடு சேர்ந்து நீங்கள் வாசிக்கணும். எசேக்கியேல் 37. கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதை நீங்கள் வாசிக்கும்போது அது உணர்வோடு நீங்கள் வாசிக்கணும். எசேக்கியேலோடு ஆண்டவர் எப்படி நடத்தினார், அதுபோல் இப்படி ஒரு மிகவும் உதவியாக இருக்கணும்னா எசேக்கியேலை போல் நம்ம தரிசனங்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அடிக்கடி அல்லேலூயா, அடிக்கடி ஆமேன். அந்த ஆண்டவருடைய வார்த்தைகளை பெற்றுக்கொண்டே இருக்கணும், தரிசனத்தோடு இருக்கணும். ஆமேன். ஏதோ ஒரு நாள், வருஷத்துக்கு ஒரு நாள், அப்படி இல்லாதபடி என்றைக்கோ ஒரு நாள் ரட்சிக்கப்பட்ட ஒரு நாளில் நடந்தது போல் இல்லாமல் இந்த அனுபவம் நமக்கு இருக்கும்படி ஒரு உணர்வோடு வாசிங்க. என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாய் இருந்தது. பல வருடங்களாய் போச்சு, உலர்ந்து போய் காணப்படுகிறது. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். நல்ல ஒரு கான்வர்சேஷன் பாருங்கள். நம்மளாக இருந்தால் எப்படி பதில் சொல்லியிருப்போம் அல்ல? நான் அவர் பாருங்கள் எவ்வளோ அழகாக பதில் சொல்கிறாரு, இவ்வளோ அழகாக பதில் சொல்கிறாரு. ஆண்டவர்கிட்ட எப்படி பேசுகிறாரு, பாஸ்டர்கிட்ட எப்படி பேசணும், மகன்கிட்ட எப்படி பேசணும், மகள்கிட்ட எப்படி பேசணும், பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட எப்படி பேசணும், அரசாங்க அதிகாரிகள்கிட்ட எப்படி பேசணும், இதெல்லாம் பாருங்கள். இதில் விளங்குது. நிறைய காரியங்களை கற்றுக் கொடுப்பார். தெய்வத்துக்கு முன்னால் அவரே, ஆண்டவரே இவர்கிட்ட பேசுகிறாரு. அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவர் இந்த தீர்க்கதரிசி எவ்வளோ அழகாக பேசுகிறார் பாருங்க. ஆமேன். அதை நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். ஆமேன். ஒரு 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 நல்ல முடிச்சுட்டு ஒரு ஸ்தோத்திரம் பண்ணிக்கங்க. எலும்புக்கே தீர்க்க தரிசனம் சொன்னால் அப்போ உயிரோடு இருக்கிற நமக்கெல்லாம் தீர்க்க தரிசனம் சொல்லணுமா வேண்டாமா? ஆமேன். ஸ்தோத்திரம். இந்த எலும்புகளை நோக்கி, இதோ உலர்ந்த எலும்புகளை, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன். அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. இதோ அசைவு உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடே சேர்ந்து கொண்டது. நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ அவைகள் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று. மேற்புறம் எங்கும் தோலினால் மூடப்பட்டது, ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாதிருந்தது. இந்த எலும்புகளெல்லாம் ஒன்று சேர்ந்தது எதை காட்டுதுன்னா, சபையில் என்னது, சபை பிரிஞ்சு இருக்கக்கூடாது, எல்லாரும் ஒன்றா சேர்ந்துருக்கணுங்கிறத காட்டுது. எலும்புகளெல்லாம் அங்கே ஒன்று இங்கே ஒன்று எல்லாம் இந்த பிரிஞ்சா கிடக்கிறாங்க இல்லையா, அப்படிப்பட்டவங்களாம் சபைக்குள்ளே இருக்கக்கூடாது. எல்லாரும் ஒருத்தர் இணைக்கப்பட்டவங்களாக இருக்கணும். அப்படிங்கிறதா சபை ஒன்றோடு ஒன்றாக நாம் இணைந்திருக்க வேண்டும் என்பதைத்தான் அது காட்டுகிறது தான். நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ அவைகள் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று. மேற்புறம் எங்கும் தோலினால் மூடப்பட்டது, ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாதிருந்தது. அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை, மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே, நீ காற்று திசை நான்கிலும் இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்று சொல் என்றார்.
எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். அல்லேலூயா. அப்போது ஒவ்வொரு கட்டத்திலும் கர்த்தர் சொன்னபடி சொல்லும்போது இந்த மாதிரி காரியங்கள் நடக்கிறது. அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே. இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். ஆகையால் நீ தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், இதோ இதோ என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளிப்படவும் உங்களை இஸ்ரவேல் தேசத்துக்கு வரவும் பண்ணுவேன். என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளிப்பட பண்ணும்போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ 14வது வசனம், என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். அல்லேலூயா. அந்த வசனத்தை மறுபடியும் ஒருக்கா வாசிப்பீங்களா? என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். மறுபடியும் ஒருக்கா வாசிப்போமா? என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், மனுபுத்திரனே, நீ ஒரு கோலை எடுத்து அதிலே யூதாவுக்கும் அதை சேர்ந்த இஸ்ரவேல் புத்திரருக்கும் அடுத்தது என்று எழுதி, பின்பு வேறொரு கோலை எடுத்து அதிலே எப்ராயிமுக்கும் அதை சேர்ந்த இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருக்கும் அடுத்த யோசேப்பின் கோல் என்று எழுதி, அவைகளை ஒரே கோளாக்கும்படி ஒன்றோடொன்று இசையச் செய். அவைகள் உன் கையில் ஒன்றாகும். இவைகளின் பொருள் என்னதென்று எங்களுக்கு அறிவிக்க மாட்டீரோ என்று உன் ஜனத்தின் புத்திரர் உன்னிடத்தில் கேட்டால், நீ அவர்களை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ எப்ராயிமுக்கும் அதை சேர்ந்த இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கும் அடுத்த யோசேப்பின் கோலை எடுத்து அதை யூதாவின் கோலோடு சேர்த்து அவைகளை ஒரே கோளாக்குவேன், அவைகள் என் கையில் ஒன்றாகும் என்கிறார் என்று சொல். சபையில் ஆண்டவருடைய கரத்தில் எல்லாம் ஒன்றாக இருக்க வேண்டும். சொல்லும்போது, நீ எழுதின கோள்கள் அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக உன் கையில் இருக்க வேண்டும். நீ அவர்களை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ நான் இஸ்ரவேல் வம்சத்தாரை அவர்கள் போயிருக்கும் ஜாதிகளிடத்திலிருந்து அழைத்து சுற்றிலும் இருந்து அவர்களை சேர்த்து அவர்களை சுய தேசத்தில் வரப்பண்ணி அவர்களை இஸ்ரவேலின் மலைகளாகிய தேசத்திலே ஒரே ஜாதியாக்குவேன். என்னது? ஒரே ஜாதியாக்குவேன். ஒரே ராஜா அவர்கள் எல்லாருக்கும் ராஜாவாக இருப்பார். அவர்கள் இனி 2 ஜாதிகளாக இருப்பதில்லை. அவர்கள் இனி 2 ராஜ்யங்களாக பிரிவதும் இல்லை. சபைக்குள்ள 2 கோஷ்டி, தேசத்தில் 2 கோஷ்டி, எங்கே பார்த்தாலும் 2, வீட்டுக்குள்ள 2 இல்லை. அந்த இடத்துல ஒரு மனதாக இருக்க வேண்டும். அவர்கள் இனி தங்கள் நரகலாகன விக்கிரகங்களினாலும் தங்கள் அருவருப்புகளினாலும் தங்களுடைய சகல மீறுதல்களினாலும் தங்களை தீட்டுப்படுத்துவதும் இல்லை. அவர்கள் குடியிருந்து பாவம் செய்த எல்லா இடங்களிலும் இருந்தும் நான் அவர்களை நீங்களாக்கி ரட்சித்து அவர்களை சுத்தம் பண்ணுவேன். அப்பொழுது அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன். அல்லேலூயா. என் தாசனாகிய தாவீது என்பவர் அவர்கள் மேல் ராஜாவாக இருப்பார். அவர்கள் எல்லாருக்கும் ஒரே மெய்ப்பர் இருப்பார். அப்பொழுது அவர்கள் என் நியாயங்களில் நடந்து என் கட்டளைகளை கை கொண்டு அவைகளின்படியே செய்து நான் என் தாசனாகிய யாக்கோபுக்கு கொடுத்ததும் உங்கள் பிதாக்கள் குடியிருந்ததுமான தேசத்திலே குடியிருப்பார்கள். அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் அவர்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளும் அதில் என்றென்றைக்கும் குடியிருப்பார்கள். என் தாசனாகிய தாவீது என்பவர் என்றென்றைக்கும் அவர்களுக்கு அதிபதியாக இருப்பார். இந்த வார்த்தையை பாருங்கள், என் தாசனாகிய தாவீது. ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படிதல் எத்தனை
சந்ததிகளுக்கு. வேற யாரையாவது அப்படி சொல்கிறாரா? என் தாசனாகிய எசேக்கியால்னா சொன்னார், என் தாசனாகிய யோசேப்புன்னா சொன்னார். ஆமேன். இன்றைக்கு இந்த நாள் இந்த வார்த்தைகளெல்லாம் நம்ம நல்லா கவனிக்கணும். நான் அவர்களோடே சமாதான உடன்படிக்கை செய்வேன், அது அவர்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக இருக்கும். நான் அவர்களை நிலைப்படுத்தி அவர்களை வர்த்திக்க பண்ணி அவள் நடுவிலே என் பரிசுத்த ஸ்தலத்தை என்றென்றைக்கும் சாபிப்பேன். என் வாசஸ்தலம் அவர்களிடத்தில் இருக்கும். நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். அப்படியே என் பரிசுத்த ஸ்தலம் அவர்கள் நடுவிலே என்றைக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்போது நான் இஸ்ரவேலை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்று ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள் என்கிறார் என்று சொல்லுகிறார். இப்போ அந்த 18 கடைசி வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 18 கடைசி வசனத்தை வாசிங்க. அதாவது உயிர்னு ஒன்று இருந்தால் செயல்படணும். உயிர்னு ஒன்று இருந்தால் என்ன செய்யணும்? அது செயல்படணும். எப்படி? பார்க்குது, ஸ்மெல் பண்ண, ப்ரீத் பண்ணுது, நடக்குது, தூங்குது, அழுகுது, அப்புறம் என்ன வேணாலும் அது ஒரு செயல்பாடுகள் இருக்குது. அப்போ இங்கே இந்த மனுஷனுக்குள்ள பழைய படிப்பாளி, அதாவது கிரேட் ஸ்காலர். அவர் பார்த்தீங்கன்னாக்கா படிப்பில் மிஞ்சின படிப்பு, நல்ல அழகாக பேசக்கூடியதான ஞானி, யாராட்டு எப்படியெல்லாம் பேசணுங்கிற திறமையான ஞானி. ஆனால் அவர் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆவியை, கர்த்தருடைய ஆவியை பெறுவதற்கு முன்னால் துராகிருதம் பண்ணுகிற ஒரு மனுஷனாக காணப்பட்டான். என்னது? துராகிருதம் பண்ணுகிற மனுஷனாக காணப்பட்டான். எல்லாருக்கும் தீமை செய்கிற மனுஷனாக காணப்பட்டான். ஆனால் இங்கே பாருங்க, என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். இந்த உயிர் அவருக்குள்ள இருந்ததுனால ஜனங்களுக்குள்ள என்ன செய்யறாருன்னா, அது யாருக்குள்ள? ஆமேன், யூதர்களுக்குள்ள. ஆமேன். இவர் முன்பான ஒரு ஆமேன் யூதன் தானே, ஆமேன், ரட்சிக்கப்படாத யூதன் தானே, சொந்த ஜனங்களுக்குள்ள. சபைக்குள்ள இன்னும் ரட்சிக்கப்படாதவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, சபைக்குள்ள தான் இருக்கிறாங்க. தர்க்கம் பண்ணி அதை விட்டுட்டீங்களே 18வது வசனத்தை. இயேசுதான் ஆண்டவர். கைவர்த்தி சொல்லுங்க, இயேசுவே ஆண்டவர். அவர்தான் ஒரே தெய்வம், ஒன்றே குலம், ஒருவனே தேவன். அல்லேலூயா. இதை சொல்லுவதற்கு தான் ஆண்டவர் நமக்குள்ள அந்த ஆவியை வச்சிருக்கிறாரு. இந்த ஆவியை எதுக்கு வச்சிருக்கிறாரு? சும்மா கத்தி கூச்சலிடுவதற்கு மட்டுமல்ல, ஆமேன், நிரூபிக்கிறதுக்கு, செயல்ல காட்டுவதற்கு. அல்லேலூயா. செயல்ல காட்டணும். அல்லேலூயா. இயேசுவே கிறிஸ்து என்று. எப்படி? ஒரு மனுஷன் அனுபவத்தை எத்தனை வேணாலும் சொல்லிகிட்டே இருக்கலாம், ஆனால் வாழ்க்கையில் தங்களுடைய அனுபவங்களை, ஆனால் அந்த வேத வாத்தியங்களை கொண்டு ஆபிரகாமுக்கு, ஈசாக்குக்கு, யாக்கோபுக்கு, என் தாசனாகிய தாவீதுக்கு என்னது இப்படி அப்படி விவரிக்கிறார். அல்லேலூயா. என் தாசனாகிய தாவீது அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்மளை ஆண்டவர் சொல்லணும், என் தாசனாகிய. அல்லேலூயா. அந்த வார்த்தையில் அவ்வளோ ஒரு உயிர்ப்பு இருக்குது. ஆமேன். அவ்வளோ ஒரு உயிர்ப்பு. என்னது? திருஷ்டாந்தப்படுத்துதல். என்னது? திருஷ்டாந்தப்படுத்துதல். இப்போ அவர் பார்த்தீங்கன்னா இந்த எலும்புகள் எல்லாம் உயிரடையுமா? இப்படி சொன்னா தான் புரியும். இந்த மனுஷனெல்லாம் காணிக்க தருவாரா? என்னது? இந்த மனுஷனெல்லாம் காணிக்க தருவாரா? இப்போ நீங்கள் பாருங்கள், ஒரு 100 கொடுக்குற மக்களை பார்க்குறோம், 1000 கொடுக்குற மக்களை பார்க்குறோம். ஏதோ ஒரு சில ரேராக லட்சங்களை, அதுவும் அரிது தான், கோடிகளை கொடுக்குற மக்களை நம்ம பார்த்துருக்குறோமா அந்த இடத்துல? அல்லேலூயா. ஆமேன். ஒரு பாஸ்டர் சொல்கிறாரு, நாங்கள் இந்த இடத்துக்காக ஜெபம் பண்ணோம், இந்த பக்கத்து இடத்துக்காக ஜெபம் பண்ணோம். ஆமேன். அதில் அந்த சர்ச்சில் உள்ள ஒருவர் பார்த்தீங்கன்னாக்க, பாஸ்டர் அது என்னன்னு விசாரிச்சுட்டு வாங்க. என்னன்னு சரிங்க, அந்த பத்திரத்தை எழுதுங்க, நான் கொடுக்குறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க, ஆமேன், 1 கோடிக்கு மேலான இடத்த பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மனுஷன் என்ன செய்கிறாரு? ஆமேன். கையை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா.
ஹல்லேலூயா, ஆமேன். இப்படிப்பட்டதான கிரியைகள் இன்னைக்கும் இல்லாமல் இல்லை, இருக்குது. அப்போது அந்த மனுஷன் கோடிகளை கொடுக்குற அளவுக்கு அவனுடைய உள்ளத்தில் ஆண்டவர் கிரியை செய்கிறார். நாட் ஓன்லி கிவிங் மணி, பணத்தை கொடுக்கறதுக்காக மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையவே. இது ஆண்டவர் இல்லைன்னா ஒன்றுமே இல்லைப்பா, ஆண்டவர் இல்லைன்னா ஒன்றுமே இல்லைப்பா. அப்போது அது சபையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செயல்படாத ஆத்துமாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது உலர்ந்து போன எலும்பு. இன்றைக்கி உலர்ந்து போன எலும்புகளாக இருக்கிறதான இந்த சூழ்நிலையை மாற்றுவதற்காகத்தான் ஆண்டவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த எலும்பு உயிரடையுமான்னு கேட்குறாரு. எனக்கு எப்படிப்பா தெரியும்? எனக்கு தெரியும், அது உங்களுக்கு தான் தெரியும். அப்போது எந்த மனுஷனையும் உயிர்ப்பிக்க என்னால் முடியாது, உங்களால் முடியாது. ஆனால் ஆண்டவருடைய பிரசன்னம் நமக்குள்ளே இருக்கும்போது, ஆண்டவருக்குள்ளே பிரசன்னம் இருக்கும்போது எலும்பு தான் அது, சாதாரணமான ஃப்ரெஷ்ஷான எலும்பு இல்லை. அது என்னது? அவன் உழந்து போச்சு, பல வருடங்கள் ஆயிடுச்சு, பல வருடங்கள் ஆயிடுச்சு. ஆனால் இது கர்த்தருடைய வார்த்தை, நீ சொல்ல வேண்டியதை சொல்லு. அப்போது இந்த கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிற நான் இந்த இடத்துலேருந்து அவருடைய கிருபையோடு சொல்ல வேண்டும். கைவர்த்தி கத்திர சோத்திரம் பண்ணுங்க. அதுக்காகத்தான் ஊழியக்காரருக்கா ஜெபம் பண்ணிட்டு வாங்க, ஊழியக்காரருக்கா ஜெபம் பண்ணிட்டு வாங்க. அல்லேலூயா. பவுலே கேட்குறாரு, எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க ஐயா, ஏற்ற நேரத்தில் நல்ல வார்த்தையை சொல்லும்படி. ஆமேன், எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு அவ்வளோ பெரிய ஸ்காலரே சொல்லும்போது நான் ஏமாத்துறேன். நினச்சி பாருங்க, அவர் வந்து கர்த்தருடைய வார்த்தையை சொல்கிறார். அப்போ அந்த எலும்புகளெல்லாம் என்ன செய்யுது? ஒன்று சேருது. சபையில் உண்மையாகவே சகோதரிகளாகட்டும் சகோதரர்களாகட்டும், அது வெளியில் உள்ள ஒரு ஐக்கியமாகட்டும், ஆமீன், எந்த இடத்துல இருந்தாலும் ஒரு ஆவிக்குரியவன் வந்து பார்த்தீங்கன்னாக்க இணைந்து செயல்படுவான். அல்லேலூயா. எதுக்காகன்னா தேவனுடைய திட்டத்துக்காக. தேவனுடைய திட்டம் என்ன? இதோ இதோ சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்க. அவங்களுக்கு நான் சொன்ன அந்த உபதேசத்தை கற்பீங்க. நானே உபதேசத்தில் இல்லாத போது நான் எப்படி உபதேசத்தை நான் சொல்லி கொடுக்க முடியும்? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அப்போது இவருக்குள்ள இந்த ஆவியானவர் வந்துட்டார். யாருக்குள்ள? பவுல் அப்போஸ்தலனுக்குள்ள ஆவியானவர் வந்துட்டார். வந்த உடனே அவருடைய செயல்பாடுகளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்க, எப்படியாவது இந்த ஆண்டவரை நான் என்ன செய்யணும்? நான் ஏற்கனவே படித்த அந்த பாரம்பரியம் அல்ல, இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. இந்த இரட்சகரை நான் என் சொந்த ஜனங்களுக்கு வெளிப்படுத்தணும். ஆமேன். அகிரிப்பா ராஜா, ஆமேன், அகிரிப்பா ராஜாவை போல உள்ள, ஆமேன், அவர்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும். அவர்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும். இந்த இந்த சீட்டை போட்ட வந்திருக்கிறவர் வந்து ஒரு ஆர்சி கிறிஸ்டியன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா பல ரொம்ப வருஷம் 4 தலைமுறையாக நாங்கள் இருக்கிறோம் ஐயா அப்படின்னு நேற்று அவர் சொல்கிறாரு. அவர் சொல்லிட்டு அவர் சிலதெல்லாம் நான் கவனமாக கேட்டேன். இந்த வியூ மாறாமல் பண்ணணுன்னா இப்படி செய்யணும் ஐயா, இப்படி செய்யணும்னா சொன்னால் நாங்கள்லாம் இப்படி காலங்காலமாக இப்படி இந்த காரியங்களெல்லாம் செஞ்சுட்டு வர்றோம் அப்படின்னு சொல்லி அவர் சில வார்த்தையை சொல்லும்போது எனக்குள்ள ஒரு நம்பிக்கை ஏற்பட்டுச்சு. அப்போது நான் சொன்னேன், ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிறதான ஞானத்தின்படி இந்த சபையாக இருக்கிறபடி நீங்கள் கட்டி செஞ்சுட்டு போங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமேன். அப்போது இந்த நாளில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு காரியத்தை சொல்கிறாரு. ஐயா, ஒரு ஃபாதர் வந்து பார்த்தீங்கன்னாக்க சும்மா ரொம்ப ஈஸியாக கோடிகளில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சர்ச்சை கட்டி விட்டுறாருங்க ஐயா, கோடிகளில் சர்ச்சை கட்டி விட்டுறாருங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் சொன்னேன், உங்கள் கை பெரிய கையே கொடுக்கறதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க. எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏழைகளும் எளியவர்களும், என்ன ஏழைகளும் எளியவர்களும் ஒவ்வொரு நாளும் சம்பாதிக்கிற மக்களுமாக இருக்கும். திருப்பி அவர் பதில் சொல்கிறார், இந்த தூத்துக்குடியின் ஆசிரியச்சு அந்த கன்னியாகுமரி இந்த ஏரியாவில் இருக்கிறவங்கெல்லாம் மட்டும் எப்படிங்க ஐயா இப்படி நிறையா கொடுக்குறாங்க, அப்படி கொடுக்குறாங்க வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன், ஆமேன். இந்த நாளில் அங்கே வந்த மிஷினரிகளுடைய சூழ்நிலை ஒன்று, இந்த இடத்துல வந்த மிஷினரிகளெல்லாம் உண்மையாகவே சோப்பு, சீப்பு, எண்ணெய், அப்புறம் ஆகாரம் இதெல்லாம் முதல்ல அவங்களுக்கு கொடுத்து குளிப்பாட்டி சுத்தம் பண்ணி அப்புறம் இப்படி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்கள ஒரு பிள்ளையை வளர்த்ததை போல் வளர்த்து விட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழ்நிலைகள் எல்லாம் என்ன செஞ்சது இருந்தது. இந்த இடத்துல
இருந்தது. அப்போ இன்னும் இப்படி எதிர்பார்க்கிறவங்களாக இல்லாதபடிக்கு இந்த கர்த்தருடைய வார்த்தை ஒரு மனுஷனுக்குள்ளே வரும் பொழுது அது உலர்ந்து போன எலும்புகளாக இருந்தாலும் கர்த்தருடைய ஆவின்னு ஒன்று அவங்களுக்குள்ள வந்துட்டா, இந்த எலும்பு வந்து பார்த்தீங்கன்னாக்க இணைஞ்சிருச்சுன்னா, கர்த்தருடைய ஆவி அவங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க செயல்படுகிறதான ஒரு கர்த்தருடைய பிள்ளையா சபையில் இருப்பாங்க. அது எப்படின்னா காலூன்றி நிற்பார்கள். என்னது காலூன்றி நிற்கிறதுனா என்ன? தன்னுடைய சொந்த கல்லையும் குடும்பத்தை நடத்த முடியும். குடும்பத்தை நடத்த தெரியாதவனுக்கு ஒரு திருமணத்தை முடிச்சு வச்சா என்னாகும்? அம்மா நீ கொடு, அப்பா நீ கொடு, நினச்சதுக்கெல்லாம் அப்பாட்டையும் அம்மாட்டையும் பணத்தை கேட்டு கேட்டு அந்த குடும்பத்தை நடத்தினா அந்த குடும்பம் அது நல்ல குடும்பமாக இருக்குமா? நினச்சி பாருங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீ உனக்கு திருமணம் நான் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னா நீ அந்த குடும்பத்தை நடத்துகிற அளவுக்கு உனக்கு தகுதி இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா? கேட்குறாங்க இல்லையா? ஆமீன், சோதரம். எனவே இந்த நாளில் இந்த காலூன்றி நிற்கிறது அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த சபை இது காலூன்றி இந்த இந்த ஸ்தல சபை இந்த ஸ்தல சபையினுடைய தேவைகளை சந்திக்கிற ஒரு சபையாக இருக்கணும். இந்த ஸ்தல சபை இந்த 30 ஆண்டுகள் முடிந்து 31 ஆண்டுக்குள்ளே வந்துட்டோம். என்னது 30 ஆண்டுகள் வந்தாச்சு. 30 ஆள் குழந்தையாக இருந்தது போதும், இனி வந்து திருமணம் ஆயாச்சு. நம்ம குடும்பத்தை நம்ம தான் மற்றவங்கள்ட்ட போய் கேட்கறதுக்கு வந்து ஒரு ஸ்தாபனத்தில் கூட போய் உதவியாக கேட்டால், இத்தனை வருஷமாக விசுவாசிகளாக இருக்கார், நீங்கள் ஒரு ஊழியக்காரராக இருக்கிறீங்க, நீங்கள் இந்த ஸ்தாபனத்துக்கு செய்யக்கூடாதா? நீங்கள் ஸ்தாபனத்துக்கு செய்யக்கூடாதா? ஒரு மிஷன் ஸ்தலத்தை உருவாக்கக்கூடாதா? நீங்கள்லாம் ஒரு மிஷன் ஸ்டோர் நீங்களே போயிட்டு ஏரியாவில் போய் ஒரு ஜெபம் பண்ணி ஒரு சபையை கட்டிட்டு வரக்கூடாதா? நமக்கு ஒரு பாருங்கள், ஒரு 25 வயசுலேருந்து கல்யாணத்துக்கு பொண்ணு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிக்கிறோமா இல்லையா? இல்லையா? சொல்லுங்கள். அதுக்கு முன்னால் முடிக்கிறவங்க பாக்கியசாலிகள். பிரதர்லாம் 17 என்ன இது கேட்டேன், நீங்கள் எத்தனை வயசில் கல்யாணம் முடிச்சேன்? நான் 17 வயசுலேயே கல்யாணம் முடிச்சிட்டேன். நீங்கள் பாக்கியவதி. அல்லேலூயா. ஆமென். 17 வயசுலேயே அவர் கல்யாணம் முடிச்சிட்டாரு. ஆமீன். அவருடைய சூழ்நிலை அந்த மாதிரி, அந்த சூழ்நிலை அந்த மாதிரி. இப்போது ஆமீன், நம்ம ஒரு குறிப்பிட்ட 26 வயசு அப்படின்னு உடனே வந்து பார்க்குறோம். அப்புறம் ஒவ்வொருத்தனை ஏன் திருமணமாகலை, ஏன் திருமணமாகலை கேட்குறாங்களா இல்லையா? கேட்குறாங்களா இல்லையா? அப்போ அந்த காலாகாலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்போது உயிர் வரும்போது காலாகாலத்தில் கனி கொடுக்கணும், காலாகாலத்தில் கனி கொடுக்கணும், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இந்த ஆசீர்வாதமெல்லாம் நமக்கு வரணுமா வேண்டாமா? அப்போது இந்த நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த காலூன்றி நிற்கிறது மாத்திரமல்ல, ஒரு பெரிய சேனையையும் நம்ம உருவாக்கணும். போதுமப்பா, அது இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா, ஒரு குழந்தையே போதுமப்பா, நீ அடுத்து வந்துட்டா அவரும் 3ஐயும் காப்பாற்றுவேன் அப்படிங்கிறாரு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? வேண்டாமாப்பா, இப்போ உள்ள சூழ்நிலைக்கு நம்ம வந்து இதை ஒழுக்கமாக நம்ம வளர்ச்சி காப்பாற்றுவோம். ப்ராக்டிக்கலாக நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதனால் ஆமென். அப்போது ஒரு சேனையாக சபை ஒரு பெரிய சேனையை உருவாக்குவதற்கு இந்த நாளில் இந்த சபை காலூன்றி நிற்க வேண்டும். இந்த களத்தன் ஆண்டவருடைய கிருபையினால் ஒரு நல்ல வந்து பார்த்தீங்கன்னாக்க நிலைப்படுத்தி விருத்தி ஆக்கி அதெல்லாம் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? இதையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பவுல் எந்த பணத்தை அவர் வச்சுக்கிட்டு அந்த ஊழியத்தை ஆரம்பித்தாருன்னு இல்லை, போகிற இடமெல்லாம் ஆண்டவருடைய கிருபை தான். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா லீதியால் ஆண்டவர் கொடுக்குறாரு, ரத்தாம்பரம் இருக்கிறதான அந்த அம்மாவை கொண்டு வந்து சபையில் உட்கார வைக்கிறாரு, இந்த ஊழியத்துக்கு தேவையானது எல்லாத்தையும் சந்திக்கிறாரு. அல்லேலூயா. இப்படி யுபிலியோ வீட்டுக்கு கொண்டு போகிறாரு, அந்த இடத்துல சபையை ஆரம்பிக்கிறாரு. இப்படி தான் ஆவியானவருடைய கிரியைகள், ஆவியானுடைய கிரியைகள். எனவே இந்த நாளில் ஆமேன், என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள், நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன். அல்லேலூயா. இருக்கிற இடத்துல ஆண்டவர் நம்மளை நல்லா வைப்பார். நான் இருக்கிற இடத்துல நம்மளை எப்படி வைப்பார்? ஆசீர்வாதமாக வைப்பார். ஆமேன். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இதை சொன்னேன், இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே இந்த நாளில் இப்படிப்பட்ட வார்த்தைகளை பெற்ற அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து பார்த்தீங்கன்னாக்க உண்மையாகவே அவர் திருஷ்டாந்தப்படுத்தி
இயேசுவே கர்த்தர் என்று இந்த உலகத்தில் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி போன அந்த ஊழியத்தை தான் நம்ம கையில் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஊழியத்தை செய்வதற்கு அவருடைய ஆவி நமக்கு வேணும். இந்த ஊழியத்தை செய்வதற்காகத்தான் அவருடைய ஆவி நமக்கு வேணும். ஆமேன். நாம் இப்படிப்பட்டவர்கள ஒரு பெரிய சேனையாக நாம் இந்த இடத்துல காணப்பட வேண்டும். அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. துதிக்கிறோம்.